உடைய வார்த்தைக்காய் நாங்கள் உடைய பாதத்தை வந்திருக்கிறோம் ஏசப்பா. உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. உடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிப்பதாக ஏசப்பா. உடைய வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுவதாக, உடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 51 அதிகாரம் 16 17 வசனங்கள். சங்கீதம் 51 அதிகாரம் 16 17 வசனங்கள். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. இந்த சங்கீதம் 51 அதிகாரம் நமக்கு ரொம்ப தெரிந்த அதிகாரம். நம்ம எந்த நேரத்துல டெய்லி நம்ம சொல்கிற வசனம். இந்த வசனம் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட அந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தாவீதை அவருடைய பாவத்தை உணர்த்திய போது பாடிய சங்கீதம். அந்த காலகட்டத்திலே யாராவது பாவத்தில் உணர்த்தப்பட்டால் அவர்கள் செய்கிற காரியம் என்ன என்று பார்த்தால் பலிகளை செலுத்துவார்கள். நியாய பிரமாணத்தின்படி அநேக பலிகள் செலுத்தப்பட்டன. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று பலிகள் செலுத்தப்பட்டன. தாவீதுக்கு பாவங்களை உணர்த்திய போது தாவீது பலி செலுத்துவதற்காக கிளம்பவில்லை. தாவீது ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணத்தை அறிந்தவராய் தாவீது சொல்கிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை. நான் என்னுடைய இருதயத்திலே இப்பொழுது பாவத்தை குற்றப்படுத்தப்பட்டிருக்கிறேன், பாவத்தை உணர்ந்து நிற்கிறேன். ஆனால் நான் பாவத்திற்காக பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக நான் பலிகளை செலுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் நீர் பலிகளை விரும்புகிற தேவன் அல்ல என்று சொல்லி அதற்கு பின்பதாக நீர் எதை விரும்புகிறீர் என்று சொல்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்ப நீர் பலியை விரும்புகிறதில்லை, நான் உணர்த்தப்படுகிறேன். ஆனால் நீர் பலியை விரும்புகிற தேவன் அல்ல, என்னுடைய இருதயத்திலே ஏற்படுகிற மாற்றத்தையே நீர் விரும்புகிறீர் என்று சொல்கிறார். இருதயம் நொறுங்குகிறது. நறுங்குண்ட இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்திலே ஒரு மாற்றத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் என்பதை அறிந்தவராய் உணர்ந்தவராய் தாவீது சொல்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல என்று சொல்லி. அப்போ அந்த நேரங்களிலே ஆண்டவருடைய விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொறுங்குண்ட இருதயம் தான், இதயத்திலே மாற்றம் தான். இன்றும் நாம் பலிகள் செலுத்த தேவையில்லை. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏசாயா 53 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, யாரை? இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்காக உட்படுத்தினார். எதற்காக பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கமாட்டால் அதுக்கு பின்பகுதி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்று நாம் செய்கிற குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் இன்று நாம் பலிகளை செலுத்த தேவைப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன என்றால் இருதயத்திலே மாற்றம். அப்போ நொறுங்குண்ட இருதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்திலே ஏற்படுகிற மாற்றமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. இன்று நாம் அநேகம் நொறுக்கப்படுகிறோம், அது ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு நம்ம நிறைய கண்ணீர் வடிக்கிறோம், நிறைய வழிகளின் பாதையிலே கடந்து போகிறோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படியே நடக்கிறது. ஆண்டவர் எதற்காக அதை அனுமதிக்கிறார் என்று சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நம்மளுடைய காரியங்களிலே சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. நாம் நிறைய காரியங்களிலே சொல்கிறோம், ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்? அவருடைய கண்ணீர், என்னுடைய கண்ணீர் அவருக்கு தெரியாதா? இது எனக்கு ரொம்ப வலிக்கும்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு அந்த பாதி நமக்கு வலிக்கும்னு தெரியும், அந்த வலி நமக்கு வலிக்கும்னு தெரியும். ஆனாலும் அந்த நம்ம வலிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய இருதயத்திலே மாற்றம் ஏற்படுத்துவது அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. வேத புத்தகத்திலே காணுகிற பாத்திரங்களிலே இப்படி இருதயத்திலே மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தாரா? அப்ப உடைப்பது என்பது உருவாக்குவதற்காக வேதத்தில் உள்ள பாத்திரங்களிலே யாருடைய இருதயத்தில் எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படி என்று நம்ம கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்கும்போது முதலாவது எனக்கு தோன்றின ஒரு பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு ரொம்ப செல்ல பிள்ளையால் அவங்க அம்மா கிட்ட வளர்ந்து வருகிறார். ஏசாவை ஏமாற்றி சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஈசாக்கிடம் அதே போல ஏசாவை போல ஏமாற்றி ஈசாக்கிடத்திலே அதே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டால் நான் உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக வாழ்வேன் என்கிற நம்பிக்கை யாரிடம் இருக்கிறது என்று பார்த்தால் யாக்கோபிடம் இருக்கிறது. பின்பு இங்கிருந்து துரத்தப்பட்டு ஓடி லாபான் இடத்தில் போய் சேர்ந்த பிறகு கஷ்டப்பட்டு உழைக்கிறார். அவருடைய உழைப்பு ரொம்ப அதிகமானது. யாக்கோபு கஷ்டப்பட்டு உழைக்கிறார். பின்பு லாபான் இடத்திலே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றார், யுக்திகளை பயன்படுத்துகிறார். அதன் மூலமாக நான் ஆசீர்வாதமாக மாறிவிடுவேன் என்று விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் யாக்கோபாய் இருப்பதல்ல, யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய
அப்போ அவர்கள் அப்படிங்கிறவங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ள இல்லை. நாம் தேவ திட்டத்துக்குள் இருக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம், தேவனால் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனாலேயே உடைக்கப்படுகிறோம். உடைக்கப்படுவதற்காக அல்ல, உருவாக்கப்படுகிறதற்காக உடைக்கப்படுகிறோம். யாக்கோபுடைய இருதய சிந்தனை இதுவாக இருக்கிற இருதய சிந்தனை ஒரு காலகட்டத்தில் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போகவில்லையே என்கிற இருதயம் மாற்றப்படுகிறது. ஏசாவால் ஏசாவுடைய சிரேஷ்ட புத்திரர் பாகத்தை நான் வஞ்சித்ததனால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஈசாக்கிடத்துல போய் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றதுனால நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. லாபான் இடத்துல சில யுக்திகளை நான் பயன்படுத்தினதுனால ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் மட்டும்தான் என்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்கிற இருதய மாற்றம் யாக்கோபிடத்திலே ஏற்பட்டதாக நம்ம யாக்கோபு அப்படிங்கிற பாத்திரத்திலே நம்ம பார்க்கிறோம். நாமும் நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். யாக்கோபை போல ஒருவேளை இந்த சிந்தனை இருந்தால் நாம் உடைக்கப்படுவோம். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உழைப்பு அப்படிங்கிறத என்னை உயர்த்தாது. மற்றவர்களிடத்திலிருந்து நான் ஏமாற்றுகிற வஞ்சனையாக உள்ள விஷயங்கள் என்னை உயர்த்தாது. நான் பயன்படுத்துகிற யுக்திகள் என்னை உயர்த்தாது. உம்மால் மட்டுமே என்னை உயர்த்த முடியும், உம்மால் மட்டுமே என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற இருதய மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பார்த்த பாத்திரம் என்று பார்த்தால் யோசேப்பு. யோசேப்புடைய பாத்திரம், யோசேப்புடைய அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறார். எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்றால், யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்புடைய அறிமுகம் என்ன அப்படின்னா, தன் சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்பு சிறந்த அவருடைய பொறுப்பாளி. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்பை சிறப்பாக செய்வார். சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னா சிறப்பாக கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். அப்புறம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம், அடிமையாய் போனதுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வீட்டு வேலைகளை சிறப்பாக செய்தார். சிறைச்சாலைக்கு போனார், சிறைச்சாலையில அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக செய்தார். ஆனால் அப்ப ஆண்டவர் அவரிடத்துல எதற்காக இந்த பாதையில அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதிலே சொல்கிறார், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் செய்தது துரோகம். ஆனால் அந்த துரோகம், முன்பாக செய்த சின்ன சின்ன தவறுகள், துன்மார்க்கம் யோசேப்புக்கு பெரியதாய் தெரிந்தது. ஆனால் தனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் இழைக்கப்பட்ட போது யோசேப்பு அதை சொல்கிறார், நீ அதை பத்தி கலங்க வேண்டாம், அதை பத்தி பயப்பட வேண்டாம், தேவன் தான் என்னை என்ன செஞ்சார், உங்களுக்கு முன்னாக அனுப்பினார். அந்த இடத்திலே ஆண்டவர் உருவாக்கின இருதய மாற்றம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் செய்த தவறுகள் அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை. துரோகமே செய்தால் கூட அந்த துரோகத்தை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த இருதய மாற்றத்தை அவனுக்கு ஏற்படுத்தினார். அதே போல இன்று நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்கள் செய்த தவறுகள் நமக்கு பெரியதாய் தெரிகிறதா, துரோகங்கள் பெரியதாய் தெரிகிறதா? அதனால் தான் நாம் இந்த உடைக்கப்பட்ட பாதையிலே நடத்தப்படுகிறோமா? மற்றவர்களுக்கு மன்னிக்கும் இருதயம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக ஒரு பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாள். அன்னாளுடைய அறிமுகம் அப்படின்னு 1 சாமுவேலை எடுத்து அப்படி வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அன்னாள் என்ன செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவளுக்கு குழந்தை இல்லை. மற்றவர்கள் அவர்களை நிந்திக்கிறார்கள். இன்றும் நாம் அனைவரால் நிந்திக்கப்படுகிறோம், அனைவரால் அவமானப்படுத்தப்படுகிறோம். அந்த நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தால் அன்னாளை போல சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே, அன்னாளுடைய இருதயத்திலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் எங்கே ஏற்பட்டது என்று பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுக்கு பின்பாக அழுது கொண்டிருந்த அன்னாள் தனியாக உட்கார்ந்து அழாமல் யாரை நோக்கி பார்த்தாள் என்றால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அதுவரைக்கும் குழந்தை அவளுக்கு பெரிதாய் தெரிந்தது. ஆனால் அப்பொழுது குழந்தை பெரிதாய் தெரியவில்லை. அந்த குழந்தையை நீ என்னிடத்தில் கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்கே தருகிறேன் என்று ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் அன்னாளிடம் ஏற்பட்டது. இன்று நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய காரியங்களை குறித்து, நம்முடைய வழிகளை குறித்து,
காயங்களை குறித்து, சோதனைகளை குறித்து, இழப்புகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறோமா? இல்லை ஆண்டவருடைய பாதத்திலே போய் அழுது அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இருதய மாற்றம் நம்மிடத்திலே தேவைப்படலாம். அதற்காக இந்த பாதையை நாம் நடத்தப்படலாம். நான்காவதாக ஒரு பாத்திரம் யோபு. யோபுவை பத்தி நமக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா தெரியும். யோபு எல்லாத்தையும் இழந்து நின்ற பிறகு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாரு, நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாரு, நிறைய புலம்பல் இருக்கும். யோபுடைய இதுல நிறைய விரக்தி இருக்கும். ஆனா 40வது அதிகாரத்திலே ஆண்டவர் திருப்பி அவர்கிட்ட கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்னா, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் அப்படின்றோம். அது வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த யோபு என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 42வது அதிகாரம் அப்படின்னு வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இப்போது சீரோல நிக்கிறேன், ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, எதுக்குமே சான்ஸே இல்லை. ஆனால் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது அப்படிங்கிற விசுவாச அறிக்கை அவருக்கு வந்தது. வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த யோபு தான் சொல்றாரு, நீ சர்வ வல்லவர், இன்று நான் ஒண்ணுமே இல்லாம நின்னா கூட என்னை மறுபடியும் எடுத்த இடத்துல நிற்பாட்டுறதுக்கு உங்களால முடியும் அப்படிங்கிற விசுவாசம் அவர்களுக்கு வந்தது. இன்றும் நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம், வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலையிலும் நாம் நிற்கலாம். இதற்கு மேல் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே யோபு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அப்போ அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அந்த யோபு சொல்றாரு, நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அப்ப இன்னைக்கும் நம்மளும் ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கிறோம். ஆண்டவர் கேள்வி கேட்கிறதுக்கு நீ கேள்வி கேட்காதுன்னு சொல்கிற தேவன் அல்ல, நம் கேள்வி கேட்கிறதுக்கு பதிலை கொடுக்கிற தேவன் தான். ஏன்னா அதுக்கு பின்னாடியும் யோபு சொல்றாரு, தேவன் சகலத்தையும் சர்வ வல்லவர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, நான் கேட்பேன் நீ பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் பதில் சொல்லுகிற தேவன் தான். ஆனா நாம் எதை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு இருதய மாற்றத்தை எதிர்பார்க்கிற காணும்படியாய் அனுமதிக்கப்படுகிற காலகட்டங்களிலே நாம் ஆண்டவருடைய சர்வ வல்லமையை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோமா? சர்வ வல்லமை மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கிறோமா? இல்லை சூழ்நிலைகளை பார்த்து இனிமேல் வாய்ப்பே இல்லை என்று விரக்தி அடைகிறவர்களாய் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த 4 பாத்திரங்களையும் நான் அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது அடுத்ததாக அப்படி போகும்போது புதிய ஏற்பாடுல அப்படி வரும்போது லாசரு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ நம்ம எல்லாமே இதையும் நொறுக்கப்படுவதற்காக மட்டும்தான் ஆண்டவர் அனுமதிப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது சில தாமதங்கள் நமக்கு ஒரு விரக்தியை கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது லாசரு அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள வந்து லாசரை யோசிச்சு பார்க்கும்போது லாசரு பிரச்சனையில இருக்கிறார், உடம்பு சரியில்லாம இருக்கிறார் அப்படின்றது இயேசுக்கு அறிந்த பிறகுதான் அவர் இன்னும் 2 நாள் லேட் பண்றார். அப்ப தாமதத்தை அவர் தெரிந்தே அனுமதித்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களிலே தாமதம் ஏற்படும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே என்ன மாற்றம் வர வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஒருவேளை இதய மாற்றத்தை மட்டுமே எதிர்பார்க்க அந்த தாமதம் வராமல் தேவனுடைய மகிமைக்காக அந்த தாமதம் இருக்கலாம். அப்போ லாசரு மரித்து விட்டார். 2 நாட்கள் ஆண்டவர் தெரிந்தே தாமதமாக வருகிறார். வந்து பார்க்கும்போது அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மே அப்படிங்கிற வார்த்தை. இனிமே என்ன இல்லை, சான்ஸே இல்லையே, நார்மே அப்படின்னு சொல்லப்படும் போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப இன்னைக்கு இந்த தாமதம் அப்படிங்கிற தாமதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுவதற்கு இருதய மாற்றம் என்பதும் முக்கியம். அதையும் தாண்டி ஒருவேளை தேவனுடைய மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையில தாமதம் ஏற்படலாம். மரித்து 3 நாட்களுக்கு அப்புறம் தான் எழுப்பப்பட்டாதான் அந்த கால சூழ்நிலையை ஜனங்கள் நம்புவார்கள். அந்த காரணங்களுக்காக அந்த தாமதம் என்பதை ஆண்டவர் தெரிந்தே அனுமதித்தார். அதே போல இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில தாமதங்கள் ஆண்டவர் தெரிந்தே அனுமதிக்கப்படலாம். அதே மாதிரி சில அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சில பாத்திரங்களை பார்க்கும்போது இம்மைக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் எந்த ஒரு நலனையோ வாழ்க்கையோ மாற்றத்தையோ பெறாமலே உலகத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஒன்று யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாசரு. எந்த லாசரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கால சொல்லப்பட்டிருப்பாரு லாசரு. அந்த லாசரு எப்படி இருந்தார் அப்படின்னா தரித்திரனா இருந்தார். சாப்பாடு சாப்பிட்டாருன்னு சொல்லல, சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தார் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்த அந்த லாசரு எந்த ஒரு பலனையும் அனுபவிக்கல. தரித்திரனா இருந்தார் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு செல்வமும் இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு அர்த்தம். சாப்பிட ஆசையா தான் இருந்தாரே தவிர சாப்பிடவில்லை. இந்த லாசரு உலகத்துல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு நன்மையையும் பெறவில்லை. ஆனா மறுமைக்கு போனதுக்கு அப்புறம் யாரோட மடியில இருந்தாரு? ஆபிரகாமுடைய மடியில இருந்தார். அப்போ இன்றைக்கு லாசருவை போல நாம் அனுமதிக்கப்பட்ட பாதை சாப்பாடு இல்லாத பாதையாக இருக்கலாம்,
வழிகள் நிறைந்த பாதையாக இருக்கலாம், எதுவுமே எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத பாதையாக இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில் முடிவு வரைக்கும் அந்த பாதை மாறாமலும் கூட இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கிற பலன் உலக பிரகாரமான பலன் மட்டுமல்ல, மரணக்குரிய ஒரு வாழ்வும் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். நாம் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். நம்முடைய வழிகள் வேதனைகள் நம்முடைய மன வருத்தங்கள் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிற தேவன் அதற்கான பலனை உலக பிரகாரமாக இன்றும் கொடுக்கலாம். இன்றைக்குரிய இந்த வாழ்க்கையிலும் கொடுக்கலாம். சில காலங்களிலே, சில நேரங்களிலே, சில சூழ்நிலைகளிலே, சில நபர்களுக்கு, அழைக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை கஷ்டமானதாகவே முடிவு பெறலாம். ஆனால் அதற்கான பலன் எங்க கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுமைக்குரிய வாழ்க்கையிலே அந்த லாசரை போல இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு தரித்திரனாய் வாழ்ந்தாலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலே யாரோட மடியில இருப்போம்? ஆபிரகாமுடைய மடியிலே இருப்போம். அப்போ அதை மனதில் கொண்டு இங்க இருக்கிற அந்த கடினமான பாதையை அந்த லாசரை போல நாம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேண்டும். இன்னொரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். பவுலை அழைக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் ஆச்சரியமான வார்த்தை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் நமக்கு காண்பிப்பேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, என் நிமித்தமாய் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம், நான் நல்லா தான் இருந்தேன், எல்லாத்தையுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் பண்றேன், இந்த காரியங்களை நான் ப்ரேயர் பண்ணாம பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் பெஸ்ட்டா கிடைச்சிருக்கும் போல இருக்கு. ஆனா நான் அவரை அறிந்து, அவருடைய நாமத்தை அறிந்து, அவரிடத்தில் ஜெபித்து கேட்ட இந்த ஒரு காரியம் ஃபெயிலியராக முடிந்து விட்டது, தோல்வியாக முடிந்து விட்டது. அது எப்படி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். சில நேரங்களில் நம்ம ஜோடி தான் பண்ணுவோம், ஆண்டவரை கேட்டு தான் பண்ணுவோம். ஆனா அதுல கூட நம்ம தோல்விகளையோ இதோ ஒரு விடுதலையோ சந்திக்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். பவுல் தெரிந்தெடுக்கப்பட்டார். எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா, பாடுபடுவதற்காகவே தெரிந்தெடுக்கப்பட்டார். பிற்காலங்களிலே பவுல் உற்சாகமாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு என்று ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவரிடத்துல போய் கேட்கும் போது ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும். இன்று நாமும் சில காரியங்களிலே ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறோம், எவ்வளவோ கதறுகிறோம், நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம், எவ்வளவு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம போய் நிற்கிறோம். செய்தி எனக்கு எல்லாவற்றையும் ஒரு மாற்றி தாங்க ஏசப்பா, எனக்கு வந்து இப்படி ஒரு அடிமைத்தனம் இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு தோல்வி இருக்கு, இப்படி ஒரு ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கு, மனசுல காரியங்கள் இருக்கு, தனிமை இருக்கு, எல்லாவற்றையும் மாற்றி தாங்க அப்படின்னு கேட்கும் போதும் சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு அதற்கு பதிலாய் நாம் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியங்களை செய்கிறது இல்லை. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வருது, ஏன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கிறேன், எவ்வளவுக்குள்ள நான் என்ன தாழ்த்தி கேட்கிறேன், நீ விரும்புகிற இதயத்தோட நான் கேட்கிறேன், ஆனாலும் என் சூழ்நிலை ஏன் மாறல, ஏன் எனக்கு பிரச்சனை மாறல அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அதே பவுல் ஏன் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும்னு ஏன் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கான பதிலையும் அதே இதையே சொல்கிறார். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஒருவேளை எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னா, அந்த பிரச்சனை தீர்வாயிடுச்சு அப்படின்னா, நான் ஒருவேளை ஆண்டவரை தேடாம போகலாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு முள் மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பின்தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கிற இதய மாற்றம் நமக்குள் வந்தது, எல்லாம் ஆண்டவர் பிரியமானது தான் செய்யணும், பரிசுத்தமா தான் வாழ்றோம். ஆனாலும் சில காரியங்கள் என்னை முள் போல குத்தி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு காரியம் என்னை விட்டு நீங்குமே ஆனால் நான் ஆண்டவரை எவ்வளவு உற்சாகமாய் நான் ஆராதிப்பேன், ஆண்டவருக்கு எவ்வளவு சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சியாய் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நான் என்ன உனக்கு என்ன செய்தாலும் என்ன செய்யாவிட்டாலும் நீ என்னை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த முள் உன்னை குத்தி கொண்டே இருந்தாலும் நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும், நீ எனக்காக எழுப்பி நிற்க வேண்டும் என்கிற தேவ திட்டமும் நமக்கு இருக்கலாம். அதையும் நாம் சற்று சிந்தித்து பார்த்து அந்த முள்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பாமல் ஆண்டவருக்கு நேராக திருப்பி அதிலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அந்த முள் குத்துகிறது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது கொஞ்சம் பலவீனம் தான், ஆனா அந்த பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அந்த முள் அந்த பாதை எதற்காக நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போமானால் நம்ம ஆண்டவரையே சார்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த முள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறாக ஒரு சில பாத்திரங்களை நாம் பார்த்தோம். இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்ற பாத்திரங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்ற பாத்திரங்கள். நம்முடைய இதயத்திலும்
என்னென்ன மாற்றம் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். யாக்கோபை போல உழைப்பையோ மற்றவர்களையோ நம்பி இருக்கிறோமா, இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். யாக்கோபும் இஸ்ரவேலாய் மாற வேண்டும் என்பது தேவ திட்டம் இருக்கும்போது அந்த திட்டத்துக்கு நேர் யாக்கோபு செல்லாமல் வேற பாதையில் சென்று கொண்டிருந்தால் அந்த பாதை கடினமான பாதையாகத்தான் இருக்கும். அதே போல நாமும் ஆண்டவருடைய தேவ திட்டம் என்கிற பாதைக்கு நேராய் நடக்காமல் வேறு பாதையாய் நடக்கும் போது நாமும் ஒரு கடினமான பாதைகளாக தான் நடந்து செல்வோம். அதே போல யோசேப்பை போல மற்றவர்களை மன்னிக்கிற குணமோ மற்றவர்களுடைய குற்றங்கள் நமக்கு பெரிதாய் தெரியாத ஒரு இதயம் நமக்குள்ளே இருக்கா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்னாலை போல வெறுமனே அழுது கொண்டிராமல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாகட்டும். பவுலை போல ஒரு உள் குத்தி கொண்டிருந்தாலும் தேவ திட்டத்திற்கு ஏற்ப ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ நமக்கு கிருபை செய்யட்டும் ஆண்டவர். அதே போல மறுமைக்குரிய வாழ்க்கையிலே லாசருவை போல உலக பிரகாரமாக நாம் எந்த ஒரு நன்மைகளையும் பெறாவிட்டாலும் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை உண்மையோடு ஆராதிக்கும் போது ஆண்டவர் மறுமைக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஆபிரகாமின் மடியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சற்று சிந்தித்து பார்க்கும்போது ஒரு 4 ஆசீர்வாதங்கள் பார்க்கலாம். முதலாவதாக சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சரி, ஆண்டவர் விரும்புகிற ஒரு இதயம் எனக்குள்ள வந்தா எனக்கு என்ன யூஸ், எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார், என் பக்கத்துல இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும், என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நொறுங்குண்ட இதயம் தேவைப்படுகிறது. இரண்டாவதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன். முதல்ல நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்கள் பக்கத்துல நிற்கிற ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுவாராம் அப்படின்னா நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுடைய இதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய அருகில் இருப்பதற்கு நமக்கு நொறுங்குண்ட இதயம் வேணும். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு நமக்கு நொறுங்குண்ட இதயம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 147 3ஆம் வசனம். அடுத்தது இன்னைக்கு நம்ம நிறைய சுகவீனங்கள், பலவீனங்கள், நோய்கள் அப்படின்னு நம்ம நோக்கி கூடும் போது சில நேரங்கள்ல ஆண்டவருடைய பதில் நமக்கு வராமல் தடையா இருக்கக்கூடிய காரியம். ஆண்டவருடைய பதில் கொடுக்கிறதுக்கு பாவங்கள் மட்டும் தடையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பதில் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்மளே நம்முடைய இருதயமே காரணமாக இருக்கலாம். சில ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்மளே காரணமா இருக்கலாம். சில நேரங்கள் நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புவோம், தாங்க ஏசப்பா, ஆனா இந்த பாதையில தான் நான் போகணும்னு விரும்புறேன், அதனால இந்த பாதையில போய் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் எனக்கு ஓகே தான், ஆனா கொஞ்சம் இப்படி இல்லாம இப்படி தந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆண்டவருடைய இருதயம் என்னவோ, அதனுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு நம்ம ஃபுல்லா நம்ம அப்படியே நம்ம சரண்டர் பண்றோமோ அப்படின்னு கேட்டா நம்ம இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய சித்தத்தின் படி நடத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் சொல்லுவோம். எல்லாமே உங்களுடைய சித்தமா ஏசப்பா, உங்களுடைய சித்தத்தை தவிர்க்க எனக்கு எதுவுமே வேண்டாம், சித்தமானது தாங்க, சித்தம் இல்லாததை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பம்னு ஒண்ணுமே சொல்லிட்டு இருப்போம். இப்போ நம்ம இதுதான் நம்மளுடைய நார்மலான ஆண்டவருடைய பதில் நமக்கு வராமல் இருக்கிறது தடைகளாக இருக்கலாம். இன்னைக்கும் நம்ம நிறைய நோய்களுக்காக, பலவீனங்களுக்காக ஆண்டவர்களை போய் கேட்கும் போது நம்ம குணமாக்கப்பட முடியாம இருக்கிறதுக்கான காரணம் நம்முடைய இருதயமே இருக்கலாம். நம்முடைய இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், குணமாக்குகிறார். அதே மாதிரி நம்ம பல காயங்களோட இருப்போம், அந்த காயங்களை கட்டுகிறதுக்கும் தடையா இருக்கிறது நம்முடைய இருதயமா இருக்கலாம். நம்முடைய இருதயம் நொறுங்குண்டவர்களாய் அந்த காயங்கள் வரும்போது, வலிகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது ஆண்டவரே இந்த வியாதியின் மூலமாக, இந்த வலியின் மூலமாக, இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் போது அந்த இருதயத்திலே மாற்றத்தையும் ஏற்படுத்தி நான் விரும்புகிற காரியங்களையும் ஆண்டவர் தருகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது 4வதாக ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 66:2.
மாற்றம் வேணும். எங்க வேணும் அப்படின்னா நம்முடைய ஆவியில வேணும். நான் இப்போ நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நான் பெருமைலாம் பாராட்டவே மாட்டேன். நான் ரொம்ப தாழ்மையான ஆளு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நான் எப்படி ஆளு தெரியுமா? நான் சின்ன வயசுல எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? என் குடும்பம் யாரு தெரியுமா? என் வீட்டை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன்னு தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், எவ்வளவு இப்படி உழைச்சேன். அதனாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றோமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவருடைய கிருபையினால் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முன்னாடிலாம் யார்கிட்ட கேட்டாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நன்றா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, வேலை சூப்பரா போயிட்டு இருக்கு, நான் நல்லா இருக்கேன் அப்படிதான் சொல்றோமே தவிர என்ன இருதயத்துல அந்த மாற்றம் இல்லை. வெளியில வார்த்தையில என்ன இருக்குது அப்படிங்கிறதை தாண்டி நம்மளுடைய இருதயத்தில் என்ன தோன்றுகிறது அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், அதனால நான் வேலை பார்க்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன், என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இந்த வீட்டை கஷ்டப்பட்டு உருவாக்குனேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறவர்களா இருக்கோம். அப்படி இல்லை. ஆவியிலே மாற்றம், ஆவியிலே நொறுங்குண்டவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நோக்கி பார்ப்பார். நம்ம வெறுமனே வந்து ஏதோ ஆவியிலே மாற்றமே இல்லாமல் நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்தாலோ ஆராதனை செய்தாலோ அது சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் அது கொஞ்சம் வேஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ நம்ம வந்து நாம் ஆராதிக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்காமல் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன் என்றால் அது சற்று வேஸ்ட் தான். இப்போ ஆண்டவரை என்னை நோக்கி பார்க்கும் விதமாய் நான் அவரை நெருங்க வேண்டும் என்றால், அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆவியிலே ஒரு நொறுங்குண்டுதல் தேவைப்படுகிறது, ஒரு ஆவியிலே ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்தை நாம் விரும்புகிறவர்களாய் முதலாவது இருக்க வேண்டும். ரெண்டாவது, உடனே ஒரு கொஸ்டின் தோணும், சரி எல்லாமே நான் மாறணும்னு தான் விரும்புகிறேன், என் இருதயத்தில் வந்து நான் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் விருப்பமான ஒரு இருதயம் தான் எனக்குள்ள இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆனா என்ன செய்யறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதையும் ஆண்டவர் தவிர நம்ம புரிந்து கொள்கிற தேவன் அல்ல. அதற்கான பதிலையும் வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார், என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. விருப்பம் மட்டுமே நம்மகிட்ட இருந்தா போதும், அதை செய்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை முதலாவது எனக்கு காண்பியும், என் இருதயத்தில் நான் என்ன சிந்திக்கிறேன் என்பதை எனக்கு தெரியவில்லை, என்னுடைய இருதயத்தில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை எனக்கே தெரியவில்லை, உண்மை குறித்து நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய தேவ திட்டம் என்ன, என்னை குறித்து உடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆண்டவரத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை, இப்படிதான் கேள்வி கேட்கணும். என்னுடைய தேவ திட்டம் என்ன, என்னுடைய என்னை குறித்து உடைய சிந்தனை என்ன, அந்த சிந்தனையை என்னுடைய சிந்தனையாய் மாற்றும். உங்களுடைய இதயத்துடைய வாஞ்சை என்னுடைய இதயத்தின் வாஞ்சையாய் மாறட்டும். மாற்றுகிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பு கடந்து வந்த பாதையிலே கடைசியிலே மனாசே என்று பேர் வைக்கும் போது சொல்றார், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லல, என் வீட்டை யார் மறக்க பண்ணினா? தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டான். யோசேப்புடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோன்னா அதை மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மறக்கவே முடியாது. இன்னைக்கு நம்மலாம் 6 வயசுல என்ன நடந்ததுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருந்திருப்போம். அப்போ யோசிப்பு அந்த கடந்து வந்த பாதைகளுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா அவருடைய சகோதரர்கள். ஆனா அவங்க மேல கோபம் இல்ல யோசிப்புக்கு, ஆனா அவனா மறக்கல அப்படின்னு யோசிப்பே சொல்றான், நானா மறக்கல, யார் மறக்க பண்ணினா? தேவன் மறக்க பண்ணினார். அதே போல என்னுடைய இருதயத்தை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கிற விருப்பம் மட்டும் நம்முடையதா இருந்தால் அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவா? இயேசுவே நமக்குள்ளே கொண்டு வருகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கும். இந்த இருதய மாற்றம் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஏற்பட்டுமா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிற தேவன், நம்மளை உருவாக்குகிறதுக்காகவே உடைக்கிற தேவன். ஆண்டவர் உருவாக்குகிற அந்த காலம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்துதான் வேறுபடும். சிலர் வந்து உடனே நம்ம அர்ப்பணிச்சிட்டோம், உடனே உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்துட்டோம், எந்த விதமாய் உடைக்கப்படுவதற்கு என்பதை பொறுத்து நாம் உடனே ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் சீக்கிரமாகவே உடைச்சிருவார். ஆனா ஒரு சில காலங்களிலே ஒரு காலங்கள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அந்த காலங்கள் வரும் வரை மனிதர்கள் நமக்கு விரோதமா என்ன காரியங்கள் செய்தாலும் இல்ல நம்மளே வழி விலகி எங்க ஓடி போனாலும் அந்த காலம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அந்த பாதையில இருந்து நம்மளை அவருடைய திட்டத்தில் எந்த புள்ளியில கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த புள்ளியில ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நிறுத்திடுவாங்க. நம்ம எங்க ஓடலாம் குறிக்கப்பட்ட காலம் அப்படிங்கிற வந்த உடனே ஆண்டவர் நம்ம எவ்விதமாய் ஓடினாலும், மோசே ஓடினார், ஓடி வனாந்தரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, ஆடுகளை வைத்து கொண்டிருக்கும் போது சும்மா உட்கார்ந்துட்டு இருந்திருப்பார், பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பார். மோசேக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அதே போல ஆண்டவர் நம்மளை எல்லாம் தெரிந்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை நிமித்தமாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். மோசேக்கு தேவ திட்டம் இருந்தது. ஆனால் அந்த தேவ திட்டத்தை விட்டு மோசே ஓடி போய் வனாந்தரத்துல உட்கார்ந்து ஐயோ நான் இப்படி கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம், ஐயோ என் ஜனங்கள் அப்படி கஷ்டப்படுறாங்களே யோசிச்சிருக்கலாம். அந்த தனிமை அப்படிங்கிற அந்த பீரியட் தான் மோசேக்கும் ஆண்டவருக்குமான நெருக்கத்தை உண்டாக்கியது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தனிமை அப்படிங்கிற பாதை ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா நம்ம குடும்பத்தோட இருக்கிறோம், ஒரு
நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரை திரும்பி பார்க்க மாட்டோம். தனிமை அப்படிங்கிற பாதை தான் நம்மளுடைய முகத்தை யாருடைய முகத்தை நோக்கி திருப்போம்? அண்ணால் ஆயத்திற்கு போகும்போது வேற யாரும் பக்கத்துல இல்லை, அவருடைய கணவர் பக்கத்துல இல்லை, மக்கள் பக்கத்துல இல்லை, அவள் யாருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் ஆண்டவருடைய முகத்தை. அதே போல தனிமையின் பாதையிலே ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தனிமையை நம் தனிமையாய் பார்க்காமல் எப்படி பார்க்க வேண்டும்? ஆண்டவர் உருவாக்குகிற காலமாய், உருவாக்குகிற பாதையாய் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து, ஏன் இந்த தனிமையின் பாதை என்றல்ல, இந்த தனிமையின் பாதையில் நீ எதை கற்றுத்தர விரும்புகிறீரோ அதை கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன், அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை கற்றுத்தாரும் என்று கேட்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்று முழுவதுமாக பார்த்தால் நம் இருதயம் எப்படி இருதயமா இருக்க வேண்டும்? நொறுங்குண்ட இருதயமா இருக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்லப்படுவதையும் தாண்டி நாம் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்று நாம் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், ஆனாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா என்று கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க். மற்றவர்களை பற்றி குறை கூறாமல், மற்றவர்களை பற்றி யோசிக்காம, மற்றவர்களுக்கு அன்பை காட்டுகிற ஒரு இதயமாய் நம்முடைய இதயம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி நம்முடைய இருதயத்தை அப்படி மாற்றுவாரானால், அப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும் போது, எழுப்புதல் ஏற்படும் போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாய் செய்வார். எல்லாமே எழுப்புதல் அப்படின்னு ஏற்படும் போது ஒரு நாள்ல அந்த எழுப்புதல் ஏற்படும். இருதய மாற்றம் அப்படிங்கிறது பைபிள்ல ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது அந்த இருதயத்தை அடைத்தவரும் அவர் தான், இருதயத்தை திருப்புகிறவரும் அவர் தான், இருதயத்தினுடைய கண்களை திறந்தவரும் அவர் தான். இப்போ நம்மளுடைய இருதயத்தை மாற்றத்தை ஆண்டவரிடத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மாற்றத்தை கேட்போம். ஆண்டவர் அப்படி ஒரு மாற்றத்தை நம்ம அனைவருக்கும் கொடுப்பாராக. ஜெபிக்கலாம். ஏசப்பா, என்னோட கூட நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. ஏசப்பா கர்த்தாவே, உங்களுடைய தேவ திட்டத்திற்காக அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட நாங்கள் உங்களுடைய திட்டத்தின் பாதையிலே நடக்காமல் வேறு வழியே நடந்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தாவே, எங்களை உங்களுடைய வழியே திருப்புவதற்கு நீ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னுடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதை என்னுடைய இருதயத்திலே பாருங்க. ஏசப்பா, அன்புள்ள இருதயம் இருக்கிறதா, இரக்கமுள்ள குணம் இருக்கிறதா என்பதை நாங்கள் கர்த்தாவே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய இருதயத்திலே நல்ல பூர்ணமான ஒரு அன்பை கட்டளையிடுகிறாங்க. கருணை உள்ளம் எங்களுக்கு ஏற்படுவதாக, தியாக குணம் ஏற்படட்டும். ஏசப்பா, மற்றவருடைய குற்றங்களை குறைவுகளை நாங்கள் பெரிதாக எண்ணாமல் அவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஏசப்பா, எங்களுடைய மற்றவருடைய காரியங்களையும் மற்றவருடைய வழிகளையும் கர்த்தாவை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் எங்களுக்கு ஏற்படட்டும். எங்களை இந்த வழியை நீர் நடத்துவதற்கு ஒரு சித்தம் உண்டு. ஏசப்பா, நாங்கள் இந்த வழியிலே நடந்து வரும்போதுதான் எங்களுடைய நிந்தையினுடைய, அவமானத்தினுடைய, காயங்களுடைய, வழிகளுடைய, வியாதிகளுடைய வழிகளை அறிந்து மற்றவர்களுக்காக கர்த்தாவை உணர்ந்து ஜெபிக்க முடியும். மற்றவர்களுடைய கஷ்டங்களை சொல்லும் போது நாங்கள் கர்த்தாவை எங்களுடைய கண்களிலே கண்ணீர் வர வேண்டுமானால் நாங்கள் அதே பாதைகளிலே கடந்து வந்திருக்க வேண்டும். சுவாமி கர்த்தாவே, நாங்கள் அப்படி பாதைகளிலே கடந்து வந்தால்தான் அவருடைய வழிகள் எங்களை பாதிக்கும். ஏசப்பா, அவர்களுக்காக உண்மையாய் கண்ணீர் சிந்த முடியும். ஏசப்பா, அதற்காக நீ எங்களை அப்படிப்பட்ட பாதைகளிலே நீர் நடத்தி வருகிற கிருபைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்கள் எந்த காரியங்களிலாவது உண்மை கொண்டிருக்காமல் கர்த்தாவே, என்னுடைய படிப்பையோ, என்னுடைய வேலையோ, என்னுடைய குடும்பத்தையோ, எங்களையோ, எங்களுடைய திறமையையோ, கர்த்தாவே மற்ற மனிதர்களையோ, எங்களுடைய நண்பர்களையோ, உறவினர்களையோ முன்னிறுத்தியோ நான் கர்த்தாவே அதையெல்லாம் எங்களுக்கு தயவாய் மன்னியும். உம்முடைய முகத்தை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உண்மையே முன்னிறுத்துகிறோம். சுவாமி கர்த்தாவே, எல்லாவற்றையும் சகலத்தையும் அறிந்த கர்த்தர் நீர். எங்களுடைய இருதயத்தை முதலாவது எங்களுக்கு நீர் காண்பியும். ஏசப்பா, அந்த முதல் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் நாங்கள் அறிந்து கர்த்தாவே அதை அறிக்கையிட்டு அதை நீர் விரும்புகிற இருதயமாய் மாற்றுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் மாற்றுகிற தேவன் நீர் தான். ஏசப்பா, எங்களுடைய இருதயத்தை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்துவீராக. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் கர்த்தாவே விண்ணப்பங்களுக்கும் எங்களுடைய இருதயம் தடையா இராதபடி, என்னுடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் நீர் எங்களுடைய சமீபமாய் இருந்து என்னுடைய இருதயத்தை வாசம் பண்ணி நாங்கள் கேட்கிற அத்தனை காரியங்களுக்கும் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிற ஒரு இருதயத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. எங்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வதன் மூலமாக கர்த்தாவே மற்றவர்களை முன்பக்கமாய் திருப்பக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கிருபையையும் தயவையும் கர்த்தாவே தகுதியில்லாத எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நீ வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு சித்தம் உண்டு, ஒரு தேவ திட்டம் உண்டு. ஆண்டவரே, அப்படி இல்லை என்றால் எங்களை அழைத்திருக்க மாட்டீர், இல்லை தெரிந்தெடுத்திருக்க மாட்டீர். இப்படிப்பட்ட ஒரு பாதையை நடத்தி எங்களை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்க மாட்டீர். ஆண்டவரே, இதை எங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையில்